வணக்கம். நேற்று மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே பண்ணாத முடிஞ்சிச்சு. தோ மார்னிங் வந்து ஓப்பன் ஆனது ஒரு சின்ன கேப் அப், பட் லேட்டர் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. பட் ஃபைனலாக ஹோல் டே -60s -70 ரேஞ்சில் இருந்துட்டு க்ளோஸ் ஆனது வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக வந்து க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது, 124 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி -25 தான் இருந்துச்சு அண்ட் 334 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நிறைய பேர் நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தாங்க யூஎஸ்ல செம்ம பிளட் பாத்து, ஸ்மால் கேப்லாம் ஆல்மோஸ்ட் 2% கீழே விழுந்திருக்கு, டவ் ஜோன்ஸ் 400 பாயிண்ட்ஸ் பக்கமாக கீழே விழுந்திருக்கு, இன்னைக்கு மார்னிங் செம்ம ரத்த வெள்ளம்னு சொன்னாங்க. எந்த விதமான சிக்னலும் கிடையாது. நேற்று நைட்டில் நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆகும் போதும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆச்சு. ஒன்று ஆப்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவிட்டி என்ன இருந்துச்சுன்னா, மார்க்கெட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரா மேலே ஏறினப்ப தோ காலோட ப்ரீமியம் வந்து ஜாஸ்தி ஏறல. ஒன்று. ரெண்டாவது, புட்டோட ப்ரீமியம் எப்பயுமே வந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்குன்னா புட்டோட ப்ரீமியம் கீழே விழுவணும். அந்த ப்ரீமியமும் கீழே விழுவல, அப்படியே இருந்துச்சு. ஸோ பேசிக்காக வந்து மார்க்கெட் மேலே ஏறும் போதும் கால் ஏறாதுக்கு காரணம் வந்து இந்தியா விக்ஸ் டவுன் ஆச்சு. நேற்றே நம்ம பார்த்தோம் 3.75% வந்து இந்தியா விக்ஸ் டவுன் ஆச்சு, பிலோ 12 வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் போதும் இன்ஃபேக்ட் 11.65% கீழே வந்துருச்சு. ஸோ எப்படி வந்து கால் ஏறும்? விக்ஸ் உழுவாதுக்கு காரணம் தெரியல. மேபி அந்த ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் வந்து வீக்னஸ் காட்டுச்சு. பட் ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுறது மோர் ஃபிளாட்டிஷா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின், நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் பார்த்துடலாமே. கால் சைடில் 22,500 லெவலில் இருக்கு. ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து மேலே வந்து ஹையஸ்ட் கால் வந்து ரைட் ஆயிருக்கு. அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் 22,000ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 450 பாயிண்ட் கீழேயும் மேலே ஒரு 50 பாயிண்ட்ல லாக் ஆயிருக்கு. ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கால் புட்டு இது ரெண்டுலையுமே ஜாஸ்தி வந்து கால் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு அபவுட் 78 lakhs, ஒரு 950 பாயிண்ட்ஸ் கம்மி. 78 lakhs பக்கமாக வந்து எக்ஸ்ட்ரா கால் எழுதியிருக்கிறாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை, ஸோ மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக இருக்குன்னு தான் நினச்சிட்டு எழுதியிருக்கிறாங்க. அண்ட் மோர் வித் நெகட்டிவ் பயாஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,000ல இங்கே எழுதியிருக்கிறாங்க, 48,000ல காலை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ 1000 பாயிண்ட் ஸ்விங் ஜோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. க்ளோஸ் ஆன லெவல் எங்க? 47,880, ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட் அப்சைடில் வந்து லாக் ஆயிருக்கு. ஒன்று. அதே மாதிரி கால் ஜாஸ்தி எழுதியிருக்காங்களா புட்டு ஜாஸ்தி எழுதியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 56,77,000 கால் வந்து ஜாஸ்தி எழுதியிருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் மோர் ஆஃப் நெகட்டிவ் பயாஸ் இருக்கு. சரி, ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல இன்னமும் வந்து அது கன்ஃபர்மேஷன் ஆகலை. லாஸ்ட் 2 days வந்து பேங்க் நிஃப்டியோட வால்யூம் கம்மியாக இருக்கு, பார் வந்து சின்ன பாரா இருக்கு, ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கல. வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஒரு 5-6 days இதில் இருக்கும்போதும் லாஸ்ட் 3 days பார் வந்து சின்னதாக இருக்கு. தட் மீன்ஸ் வொலட்டாலிட்டி அந்த லெவல்ல வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வெடிக்க போகுது. அது வந்து அப் சைடா டவுன் சைடான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியோட கான்ஸ்டியூஷன்ஸ் எடுத்துங்க, யார் யாருன்னது. பேங்க் நிஃப்டியில யார் யார் இருக்கிறாங்க? ஹெச்டிஎஃப்சி மேஜர் வெயிட்டேஜ், கோடெக், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, இவங்களோட சார்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும் மார்க்கெட் மேலே போகுதா கீழே வரப்போகுதான்னு. ஆனால் மூமெண்ட்ஸ் எது வந்தாலும் ஆல்மோஸ்ட் about 2,000 to 3,000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் இருக்கு. இது வந்து மனசுல ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு சாதாரணமா எப்பயுமே வந்து நம்ம ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் நம்ம வந்து சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய இருக்கு. ஸோ நான் முதலே வந்து நான் சொல்லிடுறேன், பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய மூவ் காத்துட்டு இருக்கு. பயோகான், பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐஜிஎல், மெரிகோ, எம்சிஎல், எம்சிஎக்ஸ், எம்ஜிஎல், பஞ்சாப் நேஷனல் பேங்க், டாடா கெமிக்கல், டாடா பவர், டெக் மஹேந்திரா, டைட்டன், விப்ரோ, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே அமைதியா இருக்கு. அப்ப இவங்க எல்லாமே வந்து வெடிக்கிறதுக்கு ரெடி. அப்ப எந்த சைடு வெடிப்பாங்க? ரைட், எப்பயுமே வந்து ஒரு வொலட்டாலிட்டி கம்மி ஆயிட்டே இருக்குன்னு சொன்னால்
நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த சார்ட்ஸ் நான் வந்து சொன்னது நீங்கள் நிப்பாட்டி எழுதி பாருங்கள். பாஸ் பண்ணி ஒன்று ஒன்றா எழுதி நீங்கள் சார்ட்ஸை பாருங்கள், ஆப்ஷன் டேட்டாஸ் பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் டேட்டாஸ் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் மூவ் அடுத்த 2-3 நாளில் வந்து அட்லீஸ்ட் 3-4% வந்து மூவ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நேற்று அரௌண்ட் 6:30 ஆஃப்டர் நம்மளோட நியூஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா, ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்எஸ்சி டேட்டாஸ் வந்து இருந்துச்சு. என்எஸ்சியில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மந்த் எண்டு அவங்க வந்து லாட் சைஸ் நிறைய ஸ்டாக்ஸோட வந்து லாட் சைஸ் வந்து குறைச்சிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நேற்று நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படியே வச்சுட்டாங்க. நிஃப்டி 50லேருந்து 25 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபின் நிஃப்டி 50லேருந்து 25 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லலாம். புரோக்கர் வந்து 50க்கு ஒரு லாட்டுன்னு போட்டுருந்தான், இப்போ 50க்கு 2 லாட்டுன்னு வரப்போகுது, அவன் தான் நிறைய கமிஷன் சாப்பிட போகிறான் என்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் அரௌண்ட், அதாவது நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் 8:30 பக்கமாக தைவானில் வந்து ஒரு மேஜர் எர்த்குவிக் வந்திருக்கு. 7.5 லாஸ்ட் 25 வருஷம் இல்லாத அளவுக்கு எர்த்குவிக் ஒன்று ஷாலோ வாட்டரில் அடிச்சிருக்கு. அப்படின்னா ரொம்ப ஆழமாக இல்லை, மேலாக வந்து எர்த்குவிக் வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக சுனாமி வரும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. 7.5ன்றது சின்ன இது கிடையாது, பெரிய விஷயம். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன பாதிப்பு இருக்குன்றது. டெஃபினட்டாக இந்தியா சைடில் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. மேபி இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்வான், ஜப்பான் அந்த சைடு தான் வந்து ஜாஸ்தி பாதிப்பு இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கான பாதிப்பு இந்தியன் மார்க்கெட்டோ வேர்ல்ட் மார்க்கெட்லேயோ தெரியுமான்னு கேட்டால் சான்சஸ் ரொம்ப கம்மி ஆஸ் ஆஃப் நோ. ஏற்கனவே கோல்டு வந்து $2,300 டச் ஆயிடுச்சு. சில்வர் அந்த 26 லெவலில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு டாலர் டேர்ம்ஸில். ருபி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று நைட் க்ளோஸ் டு அபவுட் 79,000 rupees per kgக்கு வந்துடுச்சு சில்வரை பொறுத்த வரைக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையை வந்து டச் ஆகலை. மண்டே அன்னைக்கு மார்னிங் 7,198 ஆக்சுவலி அந்த லெவலில் வந்து டச் ஆச்சு. இது வந்து ஹோல்சேல் ரேட் 24 கேரட் கோல்டு, அந்த ரேட்டை வந்து இன்னும் டச் ஆகலை. ரூபி அதே 83.30 83.40 அந்த லெவலில் தான் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எதுவுமே வந்து ஜாஸ்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச வேணாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறேன். ஆல்மோஸ்ட் அபவுட் 10 ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு பேன் லிஸ்ட்டில் வந்து ஹிந்த் காப்பர் இருக்குது. ஸோ இது மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட கேஷ் எலெக்ஷனோட வொலட்டாலிட்டி நிறையா இருக்குது, இயற்கை சீற்றம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஞாபகம் வச்சுங்க, அடுத்த சில நாட்களில் ரைட் ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு சோலார் எக்லிப்ஸ் இருக்குது. எப்பயுமே வந்து சோலார் எக்லிப்ஸை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். இது எத்தனை பேர் நம்புவீங்கன்றது தெரியாது, பட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன நேர்களே, ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.